கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 35 முதல் 46 முடிய. உண்மை பணியாளரின் நற்பண்புகள். உண்மையும் விவேகமும் உள்ள சீடத்துவம் கடவுள் தம் மக்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற செயலாயிருக்கின்றது என இயேசு மக்களுக்கும் தம்முடைய சீடர்களுக்கும் விளக்குகின்றார். தனது எஜமானனின் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பவரே உண்மையான பணியாள். எஜமான் எந்த நேரத்திலும் வரலாம் என ஆயத்தமும் காத்திருத்தலும் விழித்திருத்தலும் ஒரு உண்மை பணியாளரின் நற்பண்புகளாகும். அவரே தனது எஜமானனின் நோக்கங்களை அறிந்து பணிகளை செவ்வனே நிறைவேற்ற வல்லவர். அதே போல ஒவ்வொரு வீட்டு எஜமானும் கூட ஞானமும் விவேகமும் உள்ள மனிதனாய் தீமையை கண்டறியத்தக்க வல்லவனாயும் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் வழியாக மக்களை கடவுளின் பணியை செய்ய பணியாளராய் அழைக்கின்றார். சீடர்களை தாங்கள் பெற்ற பொறுப்பின்படி விவேகமுள்ள ஞானமுள்ள வீட்டெஜமான்களைப் போல பணி செய்ய அழைக்கின்றார். கடவுளின் திருப்பணியில் போலியான இரட்டை வேடமிட்ட பணியாளரின் வாழ்வு வேண்டாம் என எச்சரிக்கின்றார். எஜமானனின் நோக்கம் அறிந்து பணி செய்யும் பணியாளரைப் போல விசுவாசிகளும் திருப்பணியாளர்களும் விவேகமும் ஞானமும் உண்மையும் விழிப்போடும் கூட கடவுளின் வருகையை எதிர்கொள்ள ஆயத்தப்படுவோம். பாக்கியமான பணியாளராய் கடவுளின் வருகையில் காணப்படுவோம். நமக்கு பணிக்கப்பட்டுள்ள பொறுப்புகளிலே விசாரணைக்காரனான பணியாளராய் பாக்கியம் பெறுவோம். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அளிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பணிகளிலே பொறுப்புகளிலே ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெயருக்காக இல்லாதபடி முழு மனதோடு முழு உள்ளத்தோடு உண்மையாய் விசுவாசமாய் பணிகளை செய்து ஆண்டவரே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டு நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.